இன்றைக்கி மார்னிங்லேருந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, ஸ்பைஸியாக ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டும் ட்ரை ஃப்ரெஷ் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. சிக்கன் நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தரேன்லாம் கால் பண்ணி கேட்டதாக சொன்னாங்க. ஆனால் நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னே சொல்லலை. அதனால் எப்பவும் போல் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க போல். அப்புறம் அவங்க வரதுக்கே 7:30 ஆகிடுச்சு. அதனால் நான் வரதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நானும் செட்டிநாடு சிக்கனெல்லாம் பண்ணி அந்த மசாலாலாம் போட்டு இறக்கும்போது தாங்க தோணுச்சு, ஐயோ கொஞ்சமாக சொல்லிட்டோமே, இன்னும் கொஞ்சம் வாங்கி நிறையா பண்ணியிருந்துருக்கலாமேன்னு. பத்தவே இல்லை 2 பேருக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம நான்வெஜ் எல்லாம் பண்ணும்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி, இன்க்ளூடிங் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் அண்டு அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்ஷோட அவுட்புட் பார்த்துட்டு உங்களுக்கும் டெம்ப்ட் ஆகுதா? போய் உடனே செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டிஷ்ஷில் பார்க்கலாம். பை பை.